என்னது திரிஷா போட்டோ வைக்கலன்னா கலவரம் வந்துருமா? யோ, எங்கேயா போயிட்டு இருக்கு தமிழகம்? காரைக்குடியோட ஒரு கவுன்சிலரு திரிஷா புகைப்படத்தை காரைக்குடி மாநகராட்சி ஆஃபீஸில் வைக்கணும். எப்படி இப்போ இருக்க சிஎம்மும் முன்னாள் சிஎம்மும் அவங்களோட ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்கல்ல, பழைய தலைவர்களோட ஃபோட்டோ வச்சுருக்காங்கல்ல, அந்த வரிசையில் திரிஷாவோட ஃபோட்டோவும் வைக்கணுமா? ஃபோட்டோ வைக்கலன்னா மிகப்பெரிய கலவரம் வெடிக்க போகுது அப்படின்னு ஒரு கவுன்சிலர் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காப்புல. சொல்ல முடியாதுங்க, திரிஷா திடீர்னு இறங்கி திருச்சி இடைத்தேர்தலில் கூட போட்டியிடலாம், யாருக்கு தெரியும்? அதனால தான் இப்படி பேச தொடங்கியிருக்காங்க போல இருக்கு. அதுலேயும் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அடுத்த முதலமைச்சர் திரிஷா தான் அப்படின்னு அடித்து பேசுகிறாப்புல. ஏன்னா தமிழகத்தில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, வாரிசு அரசியலை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வாரிசு கோட்டா அடிப்படையில் திரிஷா சிஎம் ஆகலாம் அப்படின்னு இந்த கவுன்சிலர் பேசுகிறாப்புல. பாருங்களேன். எதுக்கு வைக்கணும் கேட்கிறேன். ஆட்சி மாற்றத்துக்கு காரணமே நம்மதான். ஆட்சி மாற்றத்துக்கு காரணமே எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா? நாளுக்கு நாள் திரிஷாவோட ஆதரவாளர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. போற போக்க பார்த்தா டிவிகேல திரிஷா அணி அப்படின்னு ஒரு பிரிவையே ஒரு அணியையே உருவாக்கிடுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு படு கேவலமா போயிட்டு இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் ஒரு உரையை நிகழ்த்தினார். கொஞ்சம் ஆரம்பத்தில் பார்த்து பிட்டு பேப்பரை பார்த்து படிக்கிற மாதிரி படித்தா கூட இறுதியில் உதயநிதி ஸ்டாலினையும் திமுகவையும் வச்சு செஞ்சார். திமுகவை வச்சு செஞ்சதுக்காகவே மற்ற இயக்கங்களில் உள்ளவங்க கூட பரவாயில்ல, திமுகவுக்கு இது வேணும், என்னென்ன பேச்சு பேசுனாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கல என்னென்ன தெனாவட்டா பண்ணாங்க அப்படின்னு எல்லாருமே பாராட்டினாங்க. குறிப்பாக டிவிகேவை சேர்ந்த இந்த டிவிகே அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கெல்லாம் உருண்டு பிறண்டு எப்பா எங்கள் தளபதி பார்த்தீங்களா, எங்கள் தளபதி என்ன பண்ணார் பார்த்தீங்களா அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கும் பயங்கரமாக குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரியான கொண்டாட்டங்க, பயங்கரமான கொண்டாட்ட ரேஞ்சில் போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கு அணில் குஞ்சுகளோட தலையில் இடியை இறக்குற மாதிரி திரிஷா ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருச்சு. 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை போட்டு விட்டுருச்சு. நான் விஜயோட பர்த்டே கொண்டாடினேன், அதுவும் பார்த்தீங்கன்னா இரவு 12 மணி, அடுத்த நாள் தொடங்க போகிற நேரத்தில் நானும் விஜயும் ஒன்றா இருந்து கேக்கை கட் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை போட்ட உடனே அணில் குஞ்சுகளுக்கெல்லாம் அப்படியே தலையில் இடி இறக்குன மாதிரி ஒன்றுமே பேச முடியலை. கொஞ்ச நேரத்துக்கு சமாளித்து பார்த்தாங்க, எப்பா அதெல்லாம் ஃபேக்குப்பா, அதெல்லாம் ஏஐ ஃபோட்டோப்பா அப்படின்னு பயங்கரமாக சமாளித்து பார்த்தாங்க. ஆனால் எல்லா சைடும் மக்கள் தூக்கி போட்டு மிதிச்சதுனால அணில் குஞ்சுகள் ரீல்ஸ் போட்டு இன்னைக்கு பயங்கரமாக திரிஷாவை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வீடியோக்கள் 2 வீடியோக்கள் இருக்கு. முதல் வீடியோவை பாருங்க. சபா ஏண்டி உன்னோட சும்மா இருக்க முடியாதா? இந்த திரிஷா இந்த பொம்பளைக்கு என்ன பிரச்சனைனே தெரில கைஸ். நேத்தெல்லாம் மூடிக்கிட்டு சும்மா இருந்தா அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டான்னு நினைச்சா இவ டிஎம்கே வச்ச துரேந்தர்னு நினைக்கிறேம்மா. எம்மா இவ கேக்க வெட்டி எதையாவது எவனையாவது போய் வெட்டி அது எதுக்கு உனக்கு சோசியல் மீடியால போட்டி இப்போ எதுக்கு? காலையில தான் சட்டசபையில் அந்த கலக்கிட்டு மனுஷனை அப்படி புகழ்ந்து எல்லாரும் வீடியோ மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரே போஸ்ட்ல மொத்தமா முடிச்சு விட்டல நீ திரிஷா கிருஷ்ணன். உனக்கு பிரைவசியே ரெடி. குடிக்காரி போய் குடிச்சிட்டு எங்கேயாச்சும் போய் ஆடு போ. போஸ்ட் போடுறா போஸ்ட். இப்போ போஸ்ட் யாராவது போட சொன்னாங்களா? ஆனா போஸ்ட் போட்ட 4 நிமிஷத்துல 8000 லைக்ஸ், 4000 கமெண்ட்ஸ். அப்ப எல்லாம் திரிஷாவோட அக்கௌண்ட் வெறி கொண்டு காத்துக்கிட்டு கொண்டு இருக்கீங்க, நீ வெறி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க.
ட்ரிஸ்ஸா என்ன போடுவா நேத்து போடுவான்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு வச்சா பாரு ட்விஸ்ட். விஜய் எனக்கு வெதிரி வெள்ளலாம் இல்ல, டிஎம்கே கூட இல்ல, ஜூலி கூட இல்ல, யாருமே இல்ல. இவதான் பெரிய எதிரியே. அப்பா சும்மா இருக்க முடியாம ஏண்டி இந்த போஸ்டர் போட்டு இப்போ இந்த மாதிரி பண்ணி விட்ட நீ? அவன் வருவான்டி தூக்கிக்கிட்டு. கைஸ் so frustrated கைஸ். எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிவிகே பாய்ஸ் எவ்வளோ கிறுக்குத்தனமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ தான் சாட்சி. திமுகவோட துரந்தர் தான் திரிஷா நீ எவன் கூடயாவது இருடி, ஏண்டி இப்படி பண்ணுற அப்படின்னு திரிஷாவை திட்டிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்காப்புல சிஎம் முதலமைச்சர் விஜய், அவருக்கு ஒன்றுமே தெரியாதா? அவர் ஒன்றுமே தெரியாத அப்பாவியா? வாயில் விரல வச்சா கூட அவருக்கு சூப்பர் தெரியாதா அப்படின்னு நான் கேட்கல, இன்னைக்கு மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. முழுக்க திரிஷாவை போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க இந்த டிவிகே பாய்ஸு. விஜய்க்கு ஒன்றுமே தெரியாதது மாதிரியும் திரிஷா தான் எல்லாத்துக்கும் காரணம் மாதிரியும் இந்த டிவிகே பாய்ஸ் புலம்புறதை பார்க்கல உண்மையிலேயே காமெடியாக இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்கள் தான் வந்து விஜய்க்கு படு தீவிரமான ஆதரவாளர்களாக இருக்காங்க. என்ன காமெடியாக இருக்குது பாருங்க. இன்னொரு வீடியோ கூட உங்களுக்கு காட்டுறேன். அந்த வீடியோ அந்த வந்துருச்சு பாருங்க. அக்கா திரிஷாக்கா, நேத்தெல்லாம் போஸ்ட் போடாம வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்படியே இருக்க வேண்டியதான். இன்னைக்கு எவனாவது உங்களை போஸ்ட் கேட்டானா? நேத்து வந்து சோசியல் மீடியால விமர்சனம் பண்ணதை நீங்க பாத்தீங்களா இல்லையா? இன்னைக்கு சட்டமன்றத்துல எவ்வளவு பேசினாரு, அதெல்லாம் நினைச்சு நாங்க மகிழ்ச்சியோட இருந்தோம். எப்ப பாரு இந்த திரிஷான்ற ஒரு கேரக்டர் வந்து இந்த தலைவனோட ஒரு கேரக்டரையே கேவலப்படுத்துறாங்க. உங்களுக்கு தெரியாதா? நீங்க பாக்கலையா இதெல்லாம்? அவர் நிம்மதியா வாழதான் விடுங்களா. அப்படியே நீங்க பர்சனலா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், உங்களோடது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். நீங்க விஷ் பண்றீங்கன்னா ஓகே, நீங்க உங்களை பர்சனலா வச்சுக்கோங்க. சோசியல் மீடியா கேட்டானா? திரிஷாக்கா நீங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க திரிஷாக்கா. இதுக்கெல்லாம் எங்களால முட்டு கொடுக்க முடியாது. நான் முட்டே கொடுக்க மாட்டேன். எவன் கொடுக்கறானோ நான் முட்டு கொடுக்க மாட்டேன் இதுக்கெல்லாம். என்ன அவர் உங்களை பார்த்து பேசியிருந்தாலும், நீங்க அவருக்கு கேக் கட் பண்ணி இருந்தாலும், விஷ் பண்ணி இருந்தாலும், அதை வந்து இப்ப நீங்க மீடியால போஸ்ட் போலன்னு எவனாவது கேட்டானா? தள்ள முடியல, போஸ்ட தள்ள முடியல, அவ்வளோ வந்துட்டு இருக்கு. நீ நல்ல மனுஷி தானே, ஒரு சிஎம் அவர்கள் தானே அவரு. கொஞ்ச நேரம் போஸ்ட் பண்ணா என்னதான் ஆக போகுது உனக்கு? எப்படியெல்லாம் கதறாங்க பார்த்தீங்களா? நேற்று திரிஷா போட்ட ஒரே ஒரு ஃபோட்டோ விஜய் கஷ்டப்பட்டு அந்த ஸ்பீச்சை பேசுறதுக்காக எவ்வளோ மெனக்கட்டு நைட்டெல்லாம் உண்மையிலே உட்காந்து மனப்பாடம் பண்ணியிருப்பார். மனப்பாடம் பண்ணியும் பிட்டு பேப்பர் எடுத்து என்னென்னமோ பர்ஃபார்மன்ஸை பண்ணி எப்படியோ அந்த பர்ஃபார்மன்ஸில் பாஸ் ஆகிட்டாரு. ஆனால் கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா திரிஷா ஒரு ஃபோட்டோவை போட்டுவிட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருச்சு. இது கூட பரவாயில்லைங்க, இவங்க கூட பரவாயில்ல. ஆனால் திமுக ஆட்சியில் எலும்பு துண்டை வாங்கிட்டு எப்படி ஆளுங்கட்சிக்கு சொம்படிச்சாங்களோ இங்கே இருக்கின்ற கொத்தடிமை மீடியாக்கள் அதே வேலையை இப்பையும் பண்ணிட்டு இருக்காங்க. திரிஷா இந்த ஃபோட்டோவை வெளியிடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வதந்தி டிவியில் ஒரு செய்தி ஒன்று வருது. திரிஷா விஜயோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னு. இந்த செய்தியை கேட்ட உடனே டிவிகே பாய்ஸுக்கெல்லாம் ஒரே குஷி. எப்பா இந்த திரிஷாவை வச்சு நம்மளை எல்லாருமே ஓட்டுறாங்க, நம்மளை போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க. எப்பா அடி திரிஷா போயிருச்சு, அன்ஃபாலோ பண்ணிருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் உருட்ட, இன்னொரு பக்கம் நான் செய்தியை காட்டுறேன். தமிழகத்தோட முக்கியமான சேனல் என்ன தெரியுமா போட்டிருக்காங்க? வாயு கசிவு சம்பவம் காரணமாக முதலமைச்சர் பிறந்தநாள் கேக் வெட்டும் நிகழ்ச்சி தவிர்ப்பு, தலைமைச் செயலகத்துக்கு கொண்டு வரப்பட்ட கேக் திருப்பி அனுப்பப்பட்டது. இந்த வாயு கசிவில் நிறைய பேர் இறந்து போனாங்கல்ல, அதனால் விஜய் வந்து தன்னுடைய பர்த்டேயை கொண்டாடாமல் ஃபீல் பண்ணி கேக்கே வெட்டாமல் திருப்பி அனுப்பிட்டார் அப்படின்னு இவங்க நியூஸை போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த செகண்டில் வருது திரிஷா அவர்களுடைய ஃபோட்டோ. எவ்வளோ சோகமாக இருந்து, அதுவும் நைட்டு 12 மணிக்கு கரெக்டாக அடுத்த நாள் தொடங்க போகிற நேரத்தில் விஜய் ரொம்ப துக்கமாக இருந்து கேட்க வெட்டியிருக்காரு. எனக்கு விஜய் மேலேயோ இல்லை திரிஷா மேலேயோ எனக்கு எந்த விதமான கோபமும் இல்லைங்க. அதெல்லாம் வந்து அப்படியே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே இருக்கின்ற இந்த கொத்தடிமை மீடியாக்கள் இருக்கானுங்களே, எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா? படு கேவலமாக இருக்கு. இந்த கன்றாவியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கேல, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிவிகே கட்சிக்காரவங்க,
அதாவது அவங்க எந்த அமைச்சரும் கிடையாது, எந்த அரசாங்க நிர்வாகத்திலையும் கிடையாது. ஆளுங்கட்சி அப்படிங்கிற ஒரே திமிரோட பள்ளிக்கூடத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் அவங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழைஞ்சு போய் டீச்சருக்கு சரி சமமாக உட்காந்துக்கிட்டு பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறாங்க, ஹாப்பி பர்த்டே விஜயண்ணா சொல்லுங்க, ஹாப்பி பர்த்டே விஜயண்ணா அப்படின்னு கேவலமான ஒரு வேலையை எல்லா பள்ளிக்கூடத்துலையும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்ல வாழ்க வளமுடன் சொல்லுங்க, ஓகேவா? தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள், தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள், தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துகள். சரியா? பள்ளியின் சார்பாக மாணவர் சார்பாக தேங்க்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அமைச்சர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வுக்கு போயிருக்காரு. எந்த அமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடினார்ல, வாடி 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 கைப்படாத சீடி அப்படிங்கிற மாதிரிலாம் தத்துவ பாடலாக பாடினார்ல, அதே அமைச்சர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒரு பெண் குழந்தை, ஒரு சிறுமி காலை நீட்டி உட்காந்துருக்காங்க, சாக்ஸ் போட்டிருக்காங்க, ஏதோ ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்காக போவாங்க போல இருக்கு. அவங்க காலை பிடிச்சி அந்த தொடைப்பகுதியிலேருந்து அப்படியே அவர் கையை வச்சு அப்படியே பண்ணுற காட்சியெல்லாம் பார்க்கல, படு கேவலமாக இருக்கு. இதெல்லாம் பெற்றோர்கள் நிச்சயமாக தட்டி கேட்கணும். ஏன்னா சினிமா மோகத்தில் எப்பா இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு இந்த பெற்றோர்களும் இதை பார்த்து கடந்து போனாங்க அப்படின்னா நம்முடைய சமுதாயம் சீர்கெடுறதை யாராலையுமே தடுக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செருப்ப சாணியில் முக்கி விளக்கமாத்தால டீல் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் இங்கே இருக்கின்ற மீடியாக்கள் இதை பற்றி பெருசாக பேச மாட்டாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி ஏற்கனவே திமுகவுக்கு எப்படி சொம்படிச்சாங்களோ அதே மாதிரி தான் இங்கே டிவிகேவுக்கும் இங்கே இருக்கின்ற மீடியாக்கள் சொம்படிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உண்டியல் கம்யூனிஸ்ட்டை பற்றி நேற்று விஜய் பேசினார். எங்களுக்கு திமுக கட்சிகளை அனுப்பி வச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது உண்மை கிடையாது, உண்டியல் கம்யூனிஸ்ட்டுகள் அவங்களாவே முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு, அவங்களுக்கு நாங்கள் மினிஸ்டர் சீட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு விஜய் பேசின உடனே இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட்டுகள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. படிக்கிறேன் கேளுங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் ஆதரவு அளித்தோம். நாங்கள் ஆதரவு தராமல் இருந்திருந்தால் மே 10ஆம் தேதி தாவேக அரசு பதவியேற்பு விழாவே நடந்திருக்காது. மே 10ஆம் தேதிக்கு பிறகு எப்பொழுது வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு உண்டியல் கம்யூனிஸ்டுகள் என்னமோ பெரிய தியாகி மாதிரி, என்னமோ அவங்க ரொம்ப அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இவங்க திமுக கிட்ட 25 கோடி வாங்கி நக்கி தின்னுபிட்டு இன்னைக்கு திமுக முதுகில் குத்திட்டு தாவேக்காவுக்கு மினிஸ்டர் போஸ்ட்டுக்காக அதுக்கு பேக்ரவுண்டில் என்ன பேசுனாங்க, எவ்வளோ காந்தி நோட்டுன்னு பேசுகிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் காந்தி நோட்டு இல்லாமல் எங்கேயும் நகர மாட்டாங்க. பேசுகிறது மட்டும் பெரிய யோக்கிய சிகாமணி மாதிரி பேசுவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிர்களுக்கு மொத்தமே 2 இந்திய கம்யூனிஸ்ட்டு மார்க்சிஸ்ட்டு ரெண்டுக்கும் சேர்த்து 4 சீட்டுன்னு நினைக்கிறேன். இவங்க ஆதரவு கொடுக்கலனா, இந்த 4 சீட்டுக்கு இவங்க ஆதரவு கொடுக்கலனா வேற யாராவது ஆதரவு கொடுத்துருப்பாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி, ஏகப்பட்ட கட்சிகள் ஆதரவு கொடுக்க தயாராக இருந்தாங்க. ஆனால் இவருங்க என்னமோ யோக்கிய சிகாமணி மாதிரி என்னமா பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.